அல்லேலூயா. யாரும் பக்கத்து கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. முதலாவது நம்ம ஆராதிக்க வந்திருக்கோம். ஆமென். ஒருவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார்னு சொல்லுங்க. சொன்னதை சொல்லுங்க. திரும்பி சொல்லுங்க, ஆராதனை முடிஞ்ச வர நான் உங்களை விட்டு போயிடுவேன். என்ன திருப்பி சொல்லுங்கப்பா. திரும்புங்க, என்ன பார்க்காதீங்க. திரும்புங்க எல்லாங்க. Turn around and say, God is with you. திரும்பி பார்த்து சொல்லுங்க, கையை விட்டுறாதீங்க. ஒருவேளை நீங்க ஆம்பளை கையை பிடிங்க, பொம்பளை கையை பிடிங்க. கணவன் மனைவி தான் பரவாயில்ல, ஆம்பளை கையை பிடிங்க. Turn around and say, God is with you. ஆராதனை முடிஞ்ச உடனே நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன். So we will leave after the service. ஆனா இயேசு உங்களோட வருவார். Jesus is with you. இயேசு உலகத்தின் முடிவு பரியந்தம் என்னோட உங்களோட இருப்பார். God will be there until the end of the day. எந்த சர்வத்திலும் உங்களை விட்டு விடவே மாட்டார். God will forsake you or leave you. கணவன் கூட ஒருவேளை முன்னுக்கு போயிடலாம், மனைவி பின்னுக்கு போயிடலாம். ஆனா இயேசு உன்னோடு கூட வருவார். Jesus will come with you. தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிற வரைக்கும் அவருடைய கரத்தை பிடித்து நடத்துவார். He will take your hand and will guide you and lead you. சில வேளையில கணவனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ சினக்கிறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. என்ன பாக்க மனுஷன் வச்சுக்கொண்டா நான் சொல்றேன், அதுதான் மனுஷன் மண்ணு. ஆனா என்னை உங்களை உருவாக்கின நம்முடைய அப்பா எந்த நிலைமை என்றாலும் அணைச்சு கொண்டு நடத்துவாரு. God who created you will மேடதோ நம்ம சொல்லணும்னு சொல்லல, என் தகப்பன் என்னை நடத்தினார். God who bore me this far. என் அப்பா எந்த நிலைமையில என்னை கைவிடல. Whatever the situation was, God didn't leave me. இதுக்கு முன்னே நடத்தினாரு, He guided me previously. இப்பவும் நடத்தினாரு. He guided me now. அங்க போகிற வரைக்கும் அவருடைய கரை என்னை விடாது. Until the end of the day, God will guide us. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னால Before we start, அவருடைய சிலுவை பாடுகளை மாத்திரம் நாங்க கொஞ்ச நேரம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண just போறோம். remember the cross what Jesus went through. உடனே நண்பர்களே, இந்த இடத்துல என்ன நீங்க பார்த்துடாதீங்க. Don't look at me. நான் உங்களை லீட் பண்றதும் அல்ல. I'm not the one who leading you. ஒரு மனுஷன் நடத்தினா விழுந்து போவோம். If a man guides you, ஆனா பரிசுத்த ஆவியானவர் நடத்தினால் but the Holy Spirit guide and lead you, கைவிடவே He மாட்டார். won't let you go. அதனால எல்லாம் கண்களை மூடி ஒரு Then கொஞ்சம் close our eyes. ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து என்ன மன்னிக்கப்பான்னு Just சொல்லுங்க. say, ask for forgiveness. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நாங்க நிற்க முடியாது. ஒரு பரிசுத்தம் எல்லாரும் இந்த நேரத்துல children you must close your eye. Yeah, go this morning. ஹalleluya. எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரே Close your eyes. மன்னிக்க சொல்லுங்க. Just ask for forgiveness. இயேசுவே ஒரு நிமிஷம் ஆண்டவரே மன்னிங்கப்பா. ஆண்டவரே மன்னிங்கப்பா சொல்லுங்க. எதிலையோ நான் தவறி இருக்கிறேன், எதிலையோ தவறி இருக்க முடியும். ஆண்டவரே நான் மன்னிங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீங்க வாயை திறந்து ஒருவேளை சொல்ல முடியாத உள்ளத்தால பேசுங்க. ஆண்டவரே உங்க என்ன நினைவோட பேசுறப்பா, இந்த இடத்துல நான் இதை பண்ணிட்டப்பா, இதை செஞ்சிட்டப்பா, நான் மன்னிங்கப்பா. உங்க சமூகத்துல வந்து நிற்கிறேன். உங்களுக்கு மனமான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் வெளியிறங்கு நிர்வாணமா இருக்கு. ஒரு நிமிஷம் மன்னிங்கப்பா, ஒரு நிமிஷம் மன்னிங்கப்பா. உங்க ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க. உங்க ரத்தம் அதுக்கு போதுமானது, உங்க ரத்தம் அதுக்கு போதுமானது. ஆண்டவரே கழுவி சுத்திகரிக்கிறது காட்சிபாத்திரம். பரிசுத்த ஆவியானவரே இந்த மாத வேளை கூட நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. ஹalleluya. Hallelujah. கண்ணை திறந்து பாருங்க. Open your eyes. என்னடா அவன் கண்ணை மூடி சொல்றான், கண்ணை திறந்து பார்க்க சொல்றான். ஏன்னா நம்ம ஆராதிக்கிறதுக்கு முன்னால எங்க எண்ணம் ஒரு அவரை நினைவு கூறணும். Before we worship, we need to think who God is. நாம கண்ணை மூடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணலாம். We can close our eyes and say thank you. கண்ணை மூடிட்டு பார்த்த சத்தமாவும் பாடலாம். We can close our eyes and sing the song loud. ஆனா நம்முடைய எண்ணங்கள் அவரோடு இணையாவிட்டால், But how is our mind? If it's not united with Jesus Christ, ஆண்டவரிடத்துல சொல்றாரு, அவருடைய உதடுகள் மாத்திரம் என்னை துதிக்கிறது, உள்ளங்கள் எனக்கு தூரமாய். there's a verse says they just worship me with the mouth, but the heart is far away. இது நான் என்ன சொல்றதால நானும் உங்களுக்கு ஏதோ பார்க்க மேலான நல்ல நாம் எல்லாம் சொல்லுங்க மண்ணு. I'm not either the better one, but மண்ணு தானே. God remembers we are ஆனால் sad. மண்ணென்று தேவன் நினைவு கூறுவென்று வேதம்
remembers we are dust. அப்ப நல்லா கவனிங்க, இயேசு எவ்வளவு ஒரு மகிமை உள்ள தேவன், அனாதியா இருக்கிறவர், அந்த மகிமை எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த உலகத்துல, அதுவும் அந்த சிலுவையில பரிசுத்தர், அவர் அவ்வளவு மகிமை அலங்கோலமானார். Jesus left his glory and came to earth and just hung on the cross for us. ஏன்? Why? எங்களுக்கு அந்த மகிமையை கொடுக்கும்படிக்காக. Because we shall receive the glory. பாவத்தினால மரிச்சிருந்தோம், அக்கிரமம் மூடிந்து தேவனை பார்க்க முடியாது. ஆனா இயேசு அந்த மகிமையெல்லாம் வச்சுட்டு எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே அவர் சாபமானார். We were dead in the sin, but Jesus came to save us. அதெல்லாம் இப்ப ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி Just close your eyes. அந்த சிலுவைக்கு நேரம் அவங்க எண்ணங்களை திரும்புங்க. Look upon the cross. அது கீழே நின்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நான் கண்ணை மூடினா கண்ணை பார்க்க மாட்டேன். இந்த நேரத்தில் அந்த கண்ணத்துல இருந்தே பார்க்க மாட்டேன். Close your eyes. நீங்க எல்லாம் இயேசு உள்ளத்தால் என்ன அவதோட ஸ்தோத்திரம்னு உள்ளெல்லாம் ஆண்டவர் நினைக்கணும். ஸ்தோத்திரம் நன்றி. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. எவ்வளவு மகிமை உள்ள இயேசு ஆண்டவரே, இந்த மால வேளையில் உள்ள சமூகத்துக்கு வந்து நிற்கிறப்பா ஆண்டவரே, நீங்க சிலுவையில் பட்ட பாடுகளினாலே எங்களுக்காக நீ பட்ட வேதனைகள் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு தூரமாக இருந்தோம். ஆனால் தூரமாக இருந்த எங்களை, பிதாவுக்கு பகையாயிருந்த எங்களை ஆண்டவரே அவரோடு ஒப்புரவாக்கும்படிக்காய் சிலுவையில் இயேசுவே நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர். ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டீர். ஆண்டவரே மகள மகிமை இறங்கிட்டு யாரும் பார்க்க கூடாது. ஆண்டவரே ஒரு ரூபம் காணப்பட்டது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஏப்பா, அது எங்களுக்காக, அது எனக்காக, இங்க வந்திருக்கிறவருடைய பிள்ளைக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டேங்க. கண்ணால திறக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலுவை பாடுகளை நினைக்க 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 ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்தை மூட ஆரம்பிக்கிறது. அதற்காகவே இயேசு சிலுவையில் தொங்கினார். அதற்காகவே தேவன் ரத்தம் சிந்தினார். அதற்காகவே இயேசு மரித்தார். அதற்காகவே உயிரோடு எழுந்தினார். மறுபடியும் எங்களை கூட்டிக் கொண்டு போக வரப்போகிறார். சொல்லி ஆண்டவரே, நீங்க சிந்தின ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துப்பினாங்கப்பா, உங்களை பேசினாங்கப்பா, ஆனாலும் நீங்க சிலுவை வைத்து இடங்கள்ப்பா. காரணம் ஆண்டவரே,
பிரசன்னம் இந்த இடத்தை நிறைத்துக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் என் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் வேதனைப்படுவதையும் அவர் நாளை நீங்கள் சோர்ந்து போகிறத விரும்பாத தேவன். இந்த காலமான வேளையில ஆண்டவர் உங்களை தேற்றி அனுப்ப விரும்புகிறார். அவங்க வந்து 3 நாள் என்னோடு கூட இருந்த 3 நாள் ஆண்டவர்கிட்ட வந்து வார்த்தையை கேட்டுட்டு போறாங்க. ஆனா போகிற பொழுது இவர்கள் வழியில சோர்ந்து போவார்களே. அப்ப நீங்க ஆராதிச்சுட்டு போறீங்க. இந்த கிழவுடைய பிள்ளைகள் சோர்ந்து போக கூடாது. நான் உங்களை பலப்படுத்தி அனுப்ப வேண்டும். எனக்கு உங்களுக்கு தெரியாது இந்த கிழமையில என்னத்தை சந்திக்க போறோம்னு. ஆனா ஆண்டவர் இந்த கிழமை முழுவதும் என்னையும் உங்களையும் கரம் பிடித்து நடத்துவார். மலைகள் வரலாம், பர்வதங்கள் வரலாம், என்ன தடையும் வரலாம். ஆனா நம்முடைய தகப்பன் எங்களோடு இருந்து எங்களுடைய கரத்தை பிடித்து மலைகளை தாண்ட வைப்பார். பர்வதங்களை உருகி போக பண்ணுவார். ஏன்னா அவர் நம்முடைய மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவுண்டு. நிச்சயமாகவே மலைகளெல்லாம் மலைகளெல்லாம் வழிகளாக்குவார். அப்பா பார்த்துக் கொள்ளுவார். இயேசு மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிற்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதங்கள் மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவார். பெரிய பர்வதங்கள் மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவார். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே தேர்ந்தெடுப்போமே, இயேசுவின் நாமத்தாலே தேர்ந்தெடுப்போமே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நலத்தை செய்து நடத்துவார். உலகத்தின் முடிவு உன்னோடு இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். அவரை நம்புங்க, தேவனாகிய கர்த்தரை நம்புங்க. பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜா, உன்னதமான
சொன்னவர். இதோ நம்ம அவளுக்கு வாவின் என்ன மறந்துடுங்க, பக்கத்தில் நிற்கிற ஆக்களை மறந்துடுங்க. இயேசு நம்ம நடுவில் வாவிக் கொண்டிருக்கிறார். இயேசுவே நீ வார்த்தை மாறாதவர். ஆண்டவரே வரும் உள்ளத்தின் ஏக்கங்கள் அவருக்கு தெரியும். உன் வியாகுலங்கள் தெரியும். உன்னை அணிந்த ஒருவரும் பக்கத்திலே உன் சமூகத்திலே உன்னை நின்று கொண்டிருக்கிறாரே. இயேசுவே உங்களுக்கு நன்றிப்பா, 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 நன்றிப்பா. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord. உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அடுத்த வருஷத்துக்கு கொஞ்ச நேரம் கண்ணை திறந்துடாதீங்க. Just don't open your eyes. என்னங்க அப்ப நம்ம நடுவில் உலாவிட்டு இருக்கிறார். God is among us. அவர் எவ்வளவு அன்புதானவர். God is full of love. ஒரே ஒரு காரியத்தை நம்ம கவனமா இருக்கணும். அவரை எப்பொழுது எங்களோட கூட வச்சிருக்கணும். Just imagine one thing, that God is always with us. அது ஒரே ஒரு காரியம் தான். அவரை பாடி துதித்தார். ஹல்லேலூயா. நான் அநேக காரியங்களை சொல்ல முடியும். I can say many things, எத்தனையோ முறை many times. முடியாது என்று சொன்ன நாட்கள் உண்டு. I said many times, I can't do it. ஆனா என்னால முடியும்னு சொல்லி இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். God said, you can do it. அவருடைய பிரசன்னம் உனக்கு போதும். His presence is enough for you. அவருடைய சமூகம் உனக்கு போதும். His presence is enough for you. ஒன்ன மாத்திரம் செஞ்சிருங்க ஆண்டவரே. Just do one thing. உங்களை நான் ஆராதிச்சுட்டே இருப்பப்பா. Always worship you, Lord. என்ன நடந்ததோ இல்லையோ Whatever situation happens, உங்களை ஆராதிக்கிறத நிறுத்த மாட்டேன். I won't stop praising you. உங்களை எப்போ ஆராதிச்சுட்டு இருப்பேன். I always will worship you. அதனால மாறுகளில் சில வேளைகளை இயக்கத்தோடு வந்திருக்கலாம். So maybe you have some eager. ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். God knows your heart. அவருக்கு எல்லாம் தெரியும். He knows everything. நாங்கள் சொல்லுவதற்கு வேண்டிக் கொள்வதற்கு முன்பதே எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். God knows before we ask. இந்த பாடலை பாடுற பொழுது உங்க பிள்ளை நாப்பான்னு சொல்லியே பாடினீங்க. When you sing this song, just say, Lord, I'm your daughter or son. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான்
அலைச்சல் அவருக்கு தெரியும். He knows your trouble. உங்களுடைய ஏக்கங்கள் அவருக்கு He தெரியும். knows your desire. அந்த இயேசு மாறாதவர். Jesus never changes. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லா கண்களும் Just lift up your hands. குளத்தின் ஆண்டு நீ பாடுற பொழுது என்னெல்லாம் உங்க இதயத்தை வேதனை அப்படி அவளுடைய மடியில போட்டுடுங்க. Just put everything in his hand. அதை வச்சுக்காதீங்க. Just call upon him from your heart. அலைச்சல்களை எண்ணி கண்ணீர் துருத்தில் அலைச்சல்களை எண்ணி கண்ணீர் துருத்தில் வைத்து நன்மை தருபவரே எல்லா நாளிலும் வைத்து நன்மை ஆண்டவரே, நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிழ்ச்சிக்கிறோம். ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் அவரை உங்களுடைய இருதயத்திலிருந்து கூப்பிடுங்க. Call upon him from your heart. I know you face lots of things in your life. God knows everything you're going through right now. Just open your mouth. Call upon him. அவரை நோக்கி பாருங்க. Talk to him. I always give you the 1 or 2 minutes to talk to a person directly. அவரோட நீங்கள் பேசுங்க. கண்களை மூடின வண்ணம், ஆண்டவரே இப்படியான ஒரு பாடல் நான் போடுவேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. Help me Lord. I'm in trouble. I have anxiety. I have depression. I have fear. சொல்லுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க. வாயை திறந்து பேசுங்க. Just open your mouth and talk to him. That's your Father. He's your God. அவருடைய ஆண்டவர். He's your God. Just talk to him. Sometimes we don't have to pray for you. Lord, if you speak to him, he will listen to you. He knows your heart desire. He knows your tears. உன் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். உன் கவலைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார். ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார். சத்ரு கைகள் அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டார். நம்புங்க. Just have faith and believe in him. வாலிபர்களே, just listen. I know you're going through lots of things. God knows it. Just put everything under his feet. எல்லாவற்றையும் மறுமையில வைத்து விடுங்க. எல்லா பாரத்தையும் மறுமையில வச்சு விடுங்க. கடையை தவிக்காதீங்க. Don't have the fear. The fear is not from the Lord. அது ஆண்டவருக்கு வந்தது அல்ல. Hallelujah. Don't fear. My brothers, my sisters, don't fear. The Holy Spirit is talking to you. His presence is around us. He is in the midst of us. உங்கள் நடுவிலே அவர் வாசம் செய்கிறார். அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாக. நிச்சயமாக நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Hallelujah. அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. Don't give up the hope. Sisters, brothers, don't give up the hope. Be free to him. விலகமா விடுங்க. Just as we play the piano, let them talk to God, our Father.
சங்கீதம் 18:22-36 வரைக்கும் வாசிக்கலாம். மாறி மாறி வாசிக்கலாம். For I have kept the ways of the Lord and have not wickedly departed from my God. சங்கீதம் 22. சங்கீதம் 22. I was also blameless before him, and I have kept myself from my iniquity. 24 வாசிங்க. ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். With the merciful you will show yourself merciful, with the blameless man you will show yourself blameless. For you will save the humble people, but will bring down haughty looks. For by you I can run against the troop, but by my God I can leap over a wall. For who is God except the Lord, and who is a rock except our God? He makes my feet like the feet of the deer, and set me on high places. You have also given me the shield of your salvation, and your right hand has held me up. Your gentleness has made me great. You enlarged my path behind me, so my feet did not slip. 22 வசனம் சொல்லுது, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே. ஆமென். கர்த்தாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனுடைய பிரசனம் கர்த்தாவை எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவை நீர் யாரை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்திருக்கிறீங்க ராஜா. அவரை அழைத்திருக்கிறது மட்டுமல்லாமல் கர்த்தாவை 9 நாமத்தை அவர் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அப்போ அந்த இடத்துல வந்திருக்கு நாங்கள் கர்த்தாவை இதோ எங்களுடைய இருதயங்கள் கர்த்தாவை உம்முடைய வார்த்தைக்கு செவிப்பிடிக்கத்தக்கதாய் கர்த்தாவை ஆயத்தப்பட்ட இருந்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே. தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களோட இடைப்படுகிறார் ஆண்டவரே. எங்கள் சமூகத்தில் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க.